வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம அளவைகள் பாடத்துல பெருக்கல் வகுத்தல் கணக்குகள் எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பாருங்கம்மா, பக்கம் 37ல பெருக்கல் கணக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, வகுத்தல் கணக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கணக்கையும் டீச்சர் உங்களுக்கு போர்டில் செய்திருக்கேன். மீதி இருக்கக்கூடிய இந்த பயிற்சி பக்கம் 39ல இருக்கக்கூடிய மீதி பெருக்கல் 4 கணக்கு, வகுத்தல் 4 கணக்குகளையும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். முதல்ல போர்டில் இருக்க கணக்குகளை பார்ப்போம். பாருங்கம்மா, கொள்ளளவு கணக்குல லிட்டர் மில்லி லிட்டரை எப்படி நம்ம பெருக்கிறது? 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் பெருக்கல் 2 தெரியுதாம்மா? இத லிட்டர் மில்லி லிட்டர்னு எழுதிக்கிட்டு லிட்டருக்கு நேரம் 2ஐயும் மில்லி லிட்டருக்கு நேரம் 250 எழுதிட்டு 2ஆல பெருக்கிறோம். சாதாரணமா நம்ம எப்படி பெருக்குவோமோ அதே மாதிரி மில்லி லிட்டருக்கு நேரம் எழுதுங்க. 2 0 0 2 10 10க்கு 0 மீதி 1 அங்க இருக்க வச்சுக்கோங்க. 2 2 4 4 1 5 2 2 4. சாதாரணமா 2ஆல எப்படி பெருக்குவோமோ அப்படி நீங்க என்ன செய்யணும், பெருக்கி போட்டுறணும். இப்ப விடை எடுத்து எழுதும் போது இந்த அலகுகளோடு எழுதணும். முதல்ல கணக்கு எழுதிக்கிங்க. 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் சமம் 4 லிட்டர் 500 மில்லி லிட்டர். டீச்சர் இங்க இடம் இல்லாதனால கணக்கு எழுதாம வெறும் விடை மட்டும் போட்டிருக்கேன். நீங்க கணக்கை எழுதி சமம் போட்டுதான் என்ன செய்யணும், விடை எழுதணும். 2வது கணக்கு பாக்குறீங்களாமா? 2வது கணக்கு தெரியுதா? 18 லிட்டர் 240 மில்லி லிட்டர் வகுத்தல் 6. இது வகுத்தல் கணக்குமா? முதல்ல போட்டது பெருக்கல், இப்ப போடுறது வகுத்தல். இப்ப வகுத்தல் எப்படி செய்யணும்? சாதாரண வகுத்தல் மாதிரி நீங்க என்ன செய்யணும், போடணும். ஆனா லிட்டர் மில்லி லிட்டர் அப்படிங்கிற எழுதிக்கிட்டு லிட்டருக்கு நேரம் லிட்டர் 18 240 மில்லி லிட்டர் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு வகுத்தல் 6 சாதாரண வகுத்தல் மாதிரி வகுங்க. லிட்டரை வகுத்துட்டு அந்த ஈவை லிட்டருக்கு நேரம் மேல போடுங்க. இப்போ 1 எடுக்கிறோம். 1 6ஆல வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப 2 நம்பரையும் சேர்த்துக்குங்க. 18 18 6ஆல வகுக்கும் பொழுது 6 3 18 வருதாமா? 3 மேல போட்டுக்கோ. 6 3 18. அடுத்த எண் 2. 2 கீழே இறக்குறீங்க. 2 வகுப்படாது இல்லையா? 2 6 விட சிறிய எண், அதனால 2 வகுப்படாது. அப்போ மேல 0 போட்டுக்கிறீங்க. அடுத்த எண் கீழே இறக்குறீங்க. 6 4 24 வகுத்தாச்சாமா? அடுத்த எண் 0. 0த்தை கீழே இறக்குறீங்க. 0 வகுப்படாது, அதனால என்ன செய்யறோம், மேல ஈவுல ஒரு 0 சேர்த்துக்கிறோம். இப்ப விடை எடுத்து எழுதுறோம். 3 லிட்டர் 40 மில்லி லிட்டர். ஏன்னா 0க்கு மதிப்பு இல்லை இல்லையா? அப்ப எழுதுறோம். அது விடை எழுதுறதுக்கு முன்னாடி கணக்கு எழுதிக்கணும். 18 லிட்டர் 240 மில்லி லிட்டர் சமம் 3 லிட்டர் 40 மில்லி லிட்டர் அப்படின்னு என்ன செய்யணுமா, கணக்கை எழுதி 2 கணக்கையும் செய்துக்கிறோம். இது புத்தகத்துக்கு உள்ள கணக்குகள். அடுத்தது பயிற்சியில் உள்ள கணக்குகள் நம்ம இப்போ செய்ய போறோம். பார்க்கலாமாமா? அதே மாதிரிதான் பெருக்கல் வகுத்தல் அங்க சொல்லி கொடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி பயிற்சியில் உள்ள கணக்குகளை இப்ப நம்ம செய்ய போறோம். 3 லிட்டர் 200 மில்லி லிட்டர் பெருக்கல் 8 பெருக்கலாமா? முதல் கணக்கு லிட்டருக்கு நேரம் 3 லிட்டர் மில்லி லிட்டருக்கு நேரம் 200. அப்ப 8ஆல பெருக்க போறோம். 8 0 0 8 0 0 8 2 16 16க்கு மீதி 1. 8 3 24 24 1 25 19 போடக்கூடாது. 8 3 24 24 1 25 அப்படின்னு நினைச்சணும் போட்டுக்கணும். அடுத்த கணக்கு செய்யலாமா? இங்க விடையிலையும் 25. இரண்டாவது கணக்கு எந்த பக்கம் போட்டிருக்கோமா? 4 லிட்டர் 450 மில்லி லிட்டர் பெருக்கல் 4. லிட்டருக்கு நேரம் 4 மில்லி லிட்டருக்கு நேரம் 450. 4ஆல பெருக்க போறோம். 4 0 0 4 5 20க்கு 0 மீதி 2. 4 4 16 16 1 18 18க்கு 8 மீதி 1. அடுத்தது 4 4 16 16 1 17. புரிஞ்சுதாமா? இப்போ 17 லிட்டர் 800 மில்லி லிட்டர். இதுலயும் கணக்கை எழுதி விடைய என்ன செய்றீங்க, எழுதுறீங்க. அடுத்து மூன்றாவது கணக்கு தெரியுதாமா? 5 லிட்டர் 300 மில்லி லிட்டர் பெருக்கல் 5. லிட்டருக்கு நேரம் 5 மில்லி லிட்டருக்கு நேரம் 300. 5ஆல பெருக்கிறோம். 5 0 0 5 0 0 5 3 15 15க்கு 5 மீதி 1.
ஐ 5 25, 25 1 26, 26 லிட்டர் 500 மில்லி லிட்டர் போட்டாச்சா? அடுத்து இந்த பெருக்கல் கணக்கு போட போறோம். 6 லிட்டர் 700 மில்லி லிட்டர் பெருக்கல் 6, 6 லிட்டர் 700 மில்லி லிட்டர் பெருக்கல் 6, 6 0 0, 6 0 0, 6 42க்கு 2 மீதி 4 இங்க வச்சுக்கிறீங்க. 6 6 36, 36 4 40, 40 லிட்டர் 200 மில்லி லிட்டர். இப்போ 4 பெருக்கல் கணக்குகள் போட்டாச்சு. அடுத்து வகுத்தல் கணக்கு பார்க்கலாமா? 18 லிட்டர் 240 மில்லி லிட்டர் வகுத்தல் 6 போட்டுக்கிறோமா? இப்போ லிட்டர் மில்லி லிட்டர் இங்க போட்டுக்கிட்டு 6ஆல வகுக்கிறோம். 1 வகுப்படாது. 1 வகுப்படலாம் என்னவா செய்யணும்? இங்க 0 போட்டுக்கிறோம். அடுத்து என்ன சேர்த்துக்கிறோம்? 6 3 18 வகுத்தாச்சா? அப்ப 18ல 18 போச்சுன்னா மீதி 0. அடுத்த எண் 2 இறக்குறோம். 2 வகுப்படலைன்னா அங்க என்ன போடணுமா? 0. அடுத்த எண் 4 அப்ப 24. 6 4 24 போட்டாச்சா? 6 4 24. அப்போ 2 4 24ல 24 போச்சுன்னா 0. அடுத்த எண் 0. 0 திறக்கும் போது 0 வகுப்படலைன்னா ஈவில் என்ன போடணுமா? 0 போட்டாச்சா? இப்ப இரண்டாவது கணக்கு 20 லிட்டர் 600 மில்லி லிட்டர் வகுத்தல் 2. இப்போ லிட்டர் போட்டுக்கிறோம், மில்லி லிட்டர் போட்டுக்கிறோம். 20ல 12 20. சாரி, இப்போ 2ஆல தானே வைக்கிறோம். ஒரு முறை தான் போடணும். 1 2 மீதி 0. அடுத்த எண் 0 கீழே இறக்குறீங்க. 0 வகுப்படலைன்னா தான் மேலே என்ன செய்யணும்? ஒரு 0 இங்கே போடுறோம். அடுத்தது 6 மட்டும் இறக்குறீங்க. 2 3 6 அதனால அங்கே 3. 6ல் 6 போனால் 0. அடுத்த எண் 0 இறக்குறீங்க. 0 வகுப்படாது அதனால அங்கே 0. அடுத்த எண் 0 இறக்குறீங்க. 0 வகுப்படாது அதனால அங்கே ஈவில் 0. இப்போ கணக்கை எழுதி விடை எழுதுறீங்க. 20 லிட்டர் 600 மில்லி லிட்டர் சமம் 10 லிட்டர் 300 மில்லி லிட்டர். இங்கே வகுத்தல் போட்டுக்கணும். வகுத்தல் 2.